வரவேற்கப்படுகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தி மூலியமா ஒவ்வொரு வருடமும் ஒரு கலைப்படுத்துவோம். இதெல்லாம் கிடையாது. அப்ப தீவிரவாதத்தை இங்க இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான், நேர்மையான அந்த பயணம் மட்டும்தான். நிறைய பேர் என்ன கூட இப்ப கூட கேட்டான் ஒருத்தன் வந்து இன்பாக்ஸ்ல வெளியே கேட்டா கூட 10 பேர் திட்டுவான். இன்பாக்ஸ்ல வந்து நம்ம இந்து தான், நம்ம ஆளுதான் பதிவு போடுறான். என்ன போடுறான் தெரியுங்களா? ஜி, தங்களது பாதை வர வர தெளிவில்லாத நீரோடை போல் இருக்கிறது, கவனமாக இருக்கிறது. என்ன தப்பு பண்ண? எனக்கு குழம்பு. நான் பதில் போடுறேன். ஜி, ஏதாவது நான் மனம் காயப்படும்படி ஏதாவது உங்கள்கிட்ட இல்ல ஜி, உங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கிறேன், ஆன்மீகம் என்ற பெயரில் அரசியல் நடக்கிறது, உஷாராக இருங்கள். எனக்கு அவனை நேர்ல பார்த்து அன்பா கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி வெளுக்குன்னு தோணுச்சு. எனக்கு தூக்கமே கால் எதிர்த்து காமி. எப்படி இவன் இந்துவா தானே இருக்கான்? அவங்க அப்பா பேரு ராமசாமி ஆச்சு, அவங்க அம்மா சிவகாமி ஆச்சு, இவன் பேர் வேற முருகேசன் வச்சு தொலைச்சிருக்கிறாங்க. இவனுக்குள்ள எப்படி இந்த சித்தாந்தம் இவனுக்கு ஊருருவி நிற்கிறது? ஒரு விநாயகர் விஷயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அவனால என்னுடைய பயணத்தையே தாங்க முடியலன்றான், என் பாதையே தவறுங்கிறான. எவ்வளவு கடுமை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்றது. என் பூமி, என் மதம், என் சாமி, என் அம்மா, நான் கும்பிடுறது உனக்கு பிடிக்கலன்னா எவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன். அதான் இந்து துரோகி. எதிரி வெளியே கிடையாது சாமி, நம்ம கூட தான் இருக்க. எதிரி வெளியே தேவை. நம்ம தான் 10 கட்சியில பிரிஞ்சு நிக்கிறோம். ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கறது. ஐலசா கண்டர் நிக்கிறவனுக்கு ஒரு முட்டு, சாராய நிக்கிறவனுக்கு ஒரு முட்டு, இல்ல மணல் கலத்தி நிக்கிறவனுக்கு ஒரு முட்டு. ஒரு மண் துகள் உருவாகணும்னா 500 இருந்து 1000 ஆண்டுகள் பிடிக்குங்களா? 500 இருந்து 1000 ஆண்டுகள் பிடிக்கும். முடிய சரைச்சா வளர்ந்துரும், மண்ணை சரைச்சா வளர்ந்துருமா? எத்தனை கொள்ளாட அடிச்சிருக்கீங்க இந்த பூமியில? சைக்கிள்ல போனவங்களா மந்திரியா இருக்கான், நம்ம தான் பார்த்துருக்கோம். எவனாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நம்ம ரொம்ப அவசரப்பட்டு ஒரு செயினை வாங்கிட்டு போயிட்டு என்ன தலைவர மாமியார் வீட்டு தான் கேட்பான். கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த இடத்துக்கு, அந்த கிளப்புக்கு நீங்க போகணும்னா ஒரு ஆண் துணையோட வரலாம், பெண்ணோட போக கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண்ணோட போக கூடாது. நீங்க ஒரு பாய் பெஸ்டி ஃப்ரெண்டை கூட்டு வரணும். 5000 rupees என்ட்ரி ஃபீஸ். இதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்து நட்சத்திர விடுதிகள்ல கேளிக்கை கூத்து, மதுபான விடுதிகள், சந்தோஷம். இன்றைய தலைமுறை எதை நோக்கி போது யோசிச்சுங்களா? இதுக்கு நடுவுல நம்ம மட்டும்தான் நெத்தியில போட்டு சந்தனம், சாமி, குங்குமம், இந்த மண்ணு, இந்த மரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம தானே. கடவுள் பல அவதாரத்துல வருவான் சாமி இந்த அயோக்கியர்களை ஒழிக்கிறதுக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம அவதாரத்துல வந்திருக்காங்க, நம்ம தான் பழிவாங்க. சாமி எல்லாம் வராது, நம்ம தான் சாமி. நம்ம நேர்மையா இருக்குமா இல்லையா? ஊருக்கு 10 கோயில் இருக்குது. ஹனுமான் சாலிசா பாடுவான், காயத்ரி மந்திரம் பாடுறான், முருகர் கோயிலுக்கு போறான், பல லட்சம் பேர் பாத யாத்திரை காவடி தூக்கிட்டு போறாங்க, சென்னிமலைக்கு போறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறான். நானே வருஷம் பண்ணாரி மாரியம்மனுக்கு மாலை போடுறேன். நானே மாலை போடுறேன். தாய் மூசாமி பக்தர்கள் என்ன, மேல்மருவத்தூர் பக்தர்கள் என்ன, சாய்பாபா குழுக்கள் என்ன, எத்தனை மடம், எத்தனை ஆசிரமங்கள், எத்தனை மடாதிபதிகள், எத்தனை ஆலயங்கள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை சிந்தனை சொற்பொழிவாளர்கள், எத்தனை கடன், எத்தனை பிரச்சனை, எத்தனை சாமி இருக்கு, எத்தனை மரங்கள் இருக்கு. குழந்தை இல்லைன்னா சுத்தி வர்ற, வேலை இல்லைன்னா சுத்தி வர்ற, எத்தனை பண்ற. ஆனா ஓட்டு மட்டும் ஏன்டா போட மாட்டேங்கிறீங்க? கொடுமையா இருக்குல்ல அது. 5000 2000, சில ஊர்ல பரவாயில்லைங்க, 250 கொடுத்தா கூட பரவாயில்ல. பிச்சை அப்படியே கூறு போட்டு ஒரு பிச்சை. எப்படி ஒரு நல்ல நாட்டை, நல்ல மதத்தை நீ காப்பாத்து? இது அரசியல் பேசுற மேடையா? இது ஒரு ஆன்மீகமான இடம். இந்த செந்தில் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளை நான் உற்று கவனிக்கும் போது தோணுச்சு,
ஒரு விநாயகரை பத்தி நம்ம எல்லாம் பேசி கணபதியே அப்படின்னு பேசினா நல்லா இருக்கு அடடான்னு. ஆனா மாறி போச்சு. குலகார பாவிகள்லாம் நம்மளை மாத்திட்டாங்க பாத்தீங்களா? இந்த சமூகம் எவ்வளவு கேடுகட்ட சமூகமா இருக்கு பாத்தீங்களா? சென்னிமலையில சொல்லும் போது நான் புல் அரிச்சுட்டு அவங்களை எல்லாம் பார்த்துட்டேன். பெரிய எனக்கு பெருமை சாமி. சென்னிமலைங்கிறது ஒரு பெரிய பெருமை, ஒரு வரலாற்று மீட்டெடுப்பு. யார் செய்வா? எனக்கு ஒண்ணுனா யார் செய்வா? எனக்கு ஒண்ணுனா யார் செய்வா? இந்து முன்னணி செய்த, அதுக்கு நம்ம கை தட்டணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. யார் செய்வா சொல்லுங்க? எத்தனை வழக்கு, எத்தனை வழக்கு இங்க பயணிக்கிற நான் ஒருத்தர்கிட்டையும் கதை கேட்டே வர்றேன். ஒரு தொண்டர்கிட்டையும் நான் கதை கேட்டுட்டே வர்றேன். என் கூட வர்ற தம்பிகிட்டலாம் கதை கேட்கிறேன். எத்தனை வழக்கு. பாவம், அவன் சாராய் வித்தானா? கஞ்சா வித்தானடா? இல்ல அபின்னு போதை பொருள் வித்து இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கோமே விசாரணை கமிஷன் பேர்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டோமா? சாமிக்காக சண்டை போடுறான்டா, இந்த மண்ணுக்காக சண்டை போடுறான். எத்தனை வழக்கு போட்டிருக்கான். சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்றது யாருன்னா இந்து மட்டும்தான். இப்ப நம்மளாம் அகதி தெரியுமில்ல, அகதியா இருக்கு. தைரியம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் இந்துன்னு சொல்றதே வெக்கப்படுறேன் சாமி. முன்னாடி எல்லாம் எங்க அப்பா உங்க அப்பா எல்லாம் பழையவங்க எல்லாம் காரு சைக்கிள் எது வாங்கினாலும் அப்படியே சந்தனத்துல எழுதிட்டு போவோம் தெரியுமா? ஓம் துணை அதெல்லாம் எழுதுவோம். இன்னைக்கு நம்மால அதெல்லாம் பண்றதே கிடையாது. ஆன்மீகம் செத்து போச்சு. மக்கள் மனசுல வேற வேற நஞ்சுக்களை விதைத்துட்டாங்க எல்லாருமே. அடுத்த தலைமுறைகளை இப்ப நாமெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. எனக்கு என்ன வேலை இந்த மேடையில? எனக்கு என்ன வேலை? என்ன ஒருத்தன் கேட்டாரு, அண்ணா சேர்ந்தீங்களா டெய்லி? இங்க தெரியும் தலைவரை, தெரியும். நீங்க ரொம்ப நாள் ஆச்சு சேர்ந்துட்டீங்க. அப்புறம் எந்த தொகுதி கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார்? இப்போ அரசியல் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், நமக்காக எல்லாம் கிடையாது. இன்னைக்கு போட்டோ இங்க வச்சிருவான், திருப்பி போட்டோவை திருப்பி வச்சிருவான். கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. என்ன கருமாந்திர கொள்கை இருக்கு? அப்படி கொள்கை இருக்கிறவன் இத்தனை ஆண்டு காலம் திராவிட ஆட்சி மாறி மாறி இத்தனை ஆண்டு காலம் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியல, மதுக்கடைகளையும் ஒழிப்போன்னு தானே சொல்றேன் சாமி. மனசாட்சியா தொட்டு சொல்லுது, ஒழிப்போ தானே சொல்றேன். சரக்கோட எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டா? பாதி பேர் லிவர் கிட்னி போயிடுச்சு. இன்னைக்கு பாதி பேர் லிவரும் கிட்னி கிடையாது சார். யாருக்குமே ஃபெர்டிலைசர் சென்டர், குழந்தை பெற்றுக்கிற மிஷின். மனைவியோட சந்தோஷமா பேச முடியுதா? போதையில் அடிமையானவன் அம்மாவுக்கு மகனா இருக்க முடியுதா? ஒரு தாயும் தன் மகனை பெறும் பொழுது மடியில பால் கொடுக்கும் போது, என் மகன் குடியாடுறாங்கன்னா பால் கொடுக்குறாங்க. நல்லா போய் கஞ்சா வித்துட்டு வா சாமி, நான் பால் கொடுக்குறேன். நல்லா படி சாமி, உங்க அப்பா அம்மா காப்பாத்துறா, நீ நல்லா வரணும் கண்ணு, நீ பார்த்துக்கோ, நல்ல மகனா வாழ்ந்தாலும் எல்லா தாய்க்கும் அந்த உணர்வு இருக்கும். அரசாங்கம் ஒரு கேவலமான செயல் பார்த்தீங்களா? வருஷத்துக்கு பல லட்சம் கோடி விளம்பரம். மது குடிப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. செலவு பண்றவனும் நான் தான், ஆனா கடையில சரக்கு வைக்கிறவனும் நான் தான். விஷத்தை கொடுக்குறான் தலைவரை, வாங்கி வாங்கி செத்துக்கிட்டே இருக்கிறோம். 80% மக்கள் வாங்கி வாங்கி செத்துக்கிட்டே இருக்கிறோம். இது கலாச்சார அழிப்பு. போதை என்பது கலாச்சார அழிப்பு. அடுத்து ஒரு பள்ளி கல்லூரியில் போனீங்கன்னா பூரா பீடி சிகரெட்டு கஞ்சா அப்படின்னு பசங்க குழந்தைங்களாம் படிக்கிறவங்க எல்லாம் கண்ணா அனுப்பிடத்துல அவ்வளவு மோசமா இருக்கு. தெரியாதா நமக்கு? இந்த அன்சுன்னு ஒண்ணு விற்கிறாங்க இல்ல, எல்லா கடையும் எடுத்துட்டு இருக்காங்க. வாயில் அடைக்குவான். என்னது சிகரெட்டு போக இங்க வைக்கிற விவசாயிக்கு தான் தக்காளிக்கு விலை இல்லை, இங்க இருக்கிற விவசாயிக்கு தான் கிடையாது. பல இடங்கள்ல கஞ்சா பயிர் சாகுபடியே நடக்குது 5 லட்சம் கணக்கு. அதுக்கு அரசாங்கமே பாதுகாப்பு இருக்கு. கஞ்சா வைக்கலையே எத்தனை பேரு? இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்ற கவலை நமக்கு இல்லாம எவனுக்குடா வரும்? உன்னை போதையிலேயே வச்சிருக்கணும், உன்னை போதையிலேயே வச்சிருக்கணும், உன்னை பிச்சைக்காரனாவே ஆக்கிடணும், வறுமையிலேயே இருக்கணும், உன் லிவர் கிட்னி எல்லாம் செத்து போயிடணும். இதை செய்த அரசாங்கத்துக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். அதை நான் திரைப்படமா கூட பண்ண நினைச்சிருந்தேன். எனக்கு கையடிப்படுத்தினா இன்சூரன்ஸ் இருக்கு, கார்ல டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, வீடு தீ பிடிச்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் இருக்கு.
அரசாங்கமே, எனக்கு இந்த சரக்கை விற்கிறையே, இதை நான் குடிக்கிறேன்னு நான் செத்துருவேன்னு தெரியுது. உடலுக்கு எல்லா இன்சூரன்ஸும் போடுற நீங்க இதை ஏன் ஒரு இன்சூரன்ஸ் போடக்கூடாது? இதுதான் என்னோட கதையே. சரக்கு விற்கிறீங்களப்பா? ஆமா. ஒன்னாகாது, வித்துரு. இது செத்தினா நான் பணம் தரேன்னு சொல்ல முடியும் உன்னால? செத்துருவேடா. அதான் இன்சூரன்ஸ் போடாத ஒரே செக்டர் சரக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டான். எவ்வளவு பெரிய கொள்ள சாமி. எல்லாத்துக்கிட்டையும் 5 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. நேற்று கூட நானும் செந்தில பேசிட்டு வந்தோம். அவன் ஒரு 20 வச்சிருக்கிறான்னா இவர் 30 வச்சிருக்கிறான். 1000 எல்லாம் 30,000 1 லட்சம் கோடி. நம்ம எல்லாம் பிச்சைக்காரனாகவே இருக்கணும். சாமி பாடியே சுத்திட்டு கிடக்கணும். கடவுளே காப்பாத்து காப்பாத்து. இதில் இந்த சமுதாயத்தில் தங்கமே, என் மேலே நான் வந்து கோயம்புத்தூரில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று பாடிட்டு கிடந்தாங்க. நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அதுக்கு 10 பேர் வழக்கு போட்டான். நான் என்ன சொன்னேன்னா, நல்லது சொன்னேன். நல்லது சொல்றதுக்கு என் மேல வழக்கு. ஏடா வழக்கு? ஐயோ, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். நான் ஒன்றும் தப்பா சொல்லியே. அப்பா அம்மாவோட கவலை பத்தி தானே சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அந்த புள்ள எங்க வேணா ஆடுவா, எவங்கிட்ட வேணா பழகுவா. நீ யார் சொல்றதுக்கு? என்ன சமூகமா? அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. இனிமேல் நடுநிலை நக்கின்ற இந்துவாக நாம் இருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமாண்டா, நான் இந்து. ஆமா, நான் இந்து. சொல்லு என்ன? தைரியமா ஆண் மகனாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னா என்னை முதல் முழுமையாக அதில் அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு. நான் முழு செயல்பாட்டாளர். என் மனசுக்குள்ள நான் ஒரு தீவிரமான இந்து பற்றாளர். மதங்களை வெறுப்பவன் அல்ல. என்னோட டிரைவர் பேரு முகமது காசிம் தான். எல்லா மதமும் ஒண்ணு. எல்லா பரம்பொருளும் என்ன கண்ணா சொல்லுது? உங்களை அருவாள் எடுத்து வெட்ட சொல்லுச்சா? எங்கேயாவது இந்து மதம் போதிச்சுதா? உயிர்களை கொண்டு அருவாள் எடுத்து வெட்டு, கஞ்சா குடி, சரக்கு போடு, அடுத்த பெண்களை கெடுத்து அவிழ்ந்ததாவது ஒரு நம்முடைய வேதம் சொல்லியிருக்குதா? நம்முடைய வேதம் அத்தனையுமே அன்பு 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 அன்பு. நானும் பார்த்துட்டேன். எல்லா இடத்துக்கு போனேன். என்ன இந்த உலகத்துல எல்லாமே இப்படியா இருக்கு. இஸ்லாமியர் எனக்கு ரொம்ப பிடிக்காம இருக்கு. இஸ்லாமியர் ரொம்ப பிடிக்குது. கிறிஸ்டியன் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவன் மதத்தை தீவிரமா இருக்கான். அவன் மதத்துல அவன் தீவிரமா இருக்கான். நம்ம மதத்துல நானும் தீவிரமா இருக்கேன். ஆனா நாம் இருக்கிறோமா? இதை ஏன் வாக்கா செலுத்த மாட்டேங்கிற? செந்தில் அருமையான ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு இடமும் அவங்க தீர்மானிக்கிறாங்க வாக்குகளை யாருக்கு செலுத்தணும். அந்த ஒற்றுமை நமக்குள்ள எங்க இல்லாம போச்சு? இது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு பாத்தீங்களா? அப்ப நாம எல்லாம் எங்க நிக்கணும்? நம்ம எல்லாம் ஒற்றுமையா ஒரு கூட்டத்தை, நமக்குள்ள ஒரு பெரிய பவர். என்ன பவர்? யாரை வீழ்த்த வேண்டாம். நமக்குள்ள மாபெரும் ஒற்றுமை ஒண்ணு நமக்குள்ள வேணுமா இல்லையா? அந்த ஒற்றுமையோட வெளிப்பாடு வருகின்ற தேர்தல்களில் நீங்கள் பாடம் கற்பிக்கணும். இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பு. பாருங்க, ஏன்னா ஒரு பெரிய வேதனை ஒண்ணு உண்டு. என்னன்னா நம்ம இந்துக்கள் எப்ப பார்த்தாலும் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒன்னையே பேசுறாங்க போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம இதையே உளறிட்டு இருக்கோம் போல் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கும் போல் இருக்குன்னா, நான் சுருக்கமா சொன்ன மாதிரிதான், பேச வேண்டிய விளிம்பு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இனியும் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. தயவு செய்து மௌனம் காக்க வேண்டாம். நாம் எல்லாரும் ஒன்னா பயணிப்போம். சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி தான் முக்கியம். அன்பா இருப்போம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் காக்கக்கூடிய கடவுள் நல்லா இருக்கணும். அந்த கடவுளையே காக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாம் அவதாரம், நாம் கடவுள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பை கொடுத்தால் அன்பால் அரவணைக்கிறோம், அராஜகம் செய்தால் அழிக்கவும் தயங்கவும் மாட்டோம். அது ஒண்ணுதான். அதனால மிகுந்த நன்றி தங்கங்களே. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களையெல்லாம் சந்திச்சதில் எனக்கு பேர் ஆனந்தம், பெரும் மகிழ்ச்சி. அடுத்தது ஊர்வலம்லாம் போகும்போது நானும் உங்க கூட தான் வரப்போறேன். நாம் அங்கே சந்திப்போம். அழகான நிகழ்ச்சி. இது விடைபெறல. உங்களுடைய அன்பு வாழ்த்துக்களும் சுமந்துட்டு போறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
சாமி அக்கா விடுமா அக்கா எங்கடா அந்த அக்கா அப்படியே 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 ஓகேக்கா ஓகே நான் ஓரமாக